அவள முதல்ல பார்த்தது சூப்பர் மார்க்கெட்டில தான். காலை 10 மணிக்கு ஏதோ சாக்லேட் வாங்க வந்திருந்தான். அப்போதுதான் அவளை பார்த்திருக்கிறான். அவளுக்கு 38 வயசு. பெயர் ரேவதி. தலையில 6 அடி கூந்தல். பேசுறதுல கொஞ்சம் மரியாதை. அவள் குரல் குயில் மாதிரி இருக்கும். இந்த சாக்லேட் உங்களுடையது தானா என்று கேட்க, நானும் இது கவிதை மாதிரி இருக்கு என்று சொல்ல, கவிதையா? என்ன சொல்றீங்க? புரியல. ஹம், ரொம்ப சீரியஸா கேக்குறீங்க போல இருக்கணும். அவன் சிரிச்சான். அவ ஒருமுறை அசட்டையா சிரிச்சிட்டா. அப்போதான் அவனுக்கு தோணிச்சு, இந்த சிரிப்புக்குள்ள ஒரு தனி கதை இருக்கு. அவன் பேர் சாதிக். வயசு 35. ஒரு எழுத்தாளன் ஆகணும் என்ற கனவோட வேலைக்கும் எழுதுறதுக்கும் இடையில சிக்கிக்கிட்டவனாக இருக்கான். ரொம்ப நேரம் மழைக்குள்ள வாசிப்பதும் கவிதைகள் எழுதுறதுமே அவனோட உலகமே. அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை சாதிக் அங்க வந்து சில கவிதாய் வரிகள் எழுதுற மாதிரி ஏதாவது வாங்குவான். பால் இல்ல, சாக்லேட் இல்ல. ஆனா அவன் பார்வை மட்டும் ரேவதியையே தேடிச்சு. அவளோ ஒரு முறை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோ பார்வையோ கொடுப்பா. ஒரு மழை காலையில அவள் சொன்னா, நீ எழுதுற கவிதையில என்னையும் வச்சுக்கலாம்னு ஒரு தடவை கூட தோணல. இன்னைக்கு வரைக்கும் கேட்டா. அவனோ, அப்போ இந்த வரிகள் உனக்காக. அவன் அவள் கையில் ஒரு சின்ன காகிதம் கொடுத்தான். அதில் எழுதியிருந்தது, வயசு ஒரு எண்ணிக்கைன்னு சொல்றது வாத்தியார் மாதிரி கற்பனை இல்ல. அதே மனசு, அதே கண்கள். ஆனா அந்த ஒரு சிரிப்பு மட்டும். பசுமை பூமிக்குள் மழை போல புதுசு. அந்த நாள் முதல் ரேவதி கடைக்கு போகாத நாள் இல்ல. சாதிக் வந்து சந்திக்காத மாலை இல்ல. காலம் போனாலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டின் ஒரு மூலையில காதலும் கவிதையும் இன்னும் கலந்திருக்குது. அந்த இரவு ரேவதி மௌனமா வீட்டுக்கு போனா. சாதிக் ஒரே மாதிரி போனவனாக. அவளோட மேனி தானா இருந்தாலும் அவள் மனசு அந்த ஒரு முறைக்குத்தான் அளவு கொடுத்ததா? மறுநாள் ரேவதி யூஷுவல் மாதிரி மார்க்கெட்டில் வந்தா. ஆனா அந்த பார்வை நான் ஒரு பெரிய பிழை செய்தேனோ என்பதை கேட்டது போல இருந்தது. சாதிக் நேரா கவுண்டருக்கு வந்தான். ஒரு பேக் பிரெட் வாங்கறதுக்குள்ள அவளோட கைய ஸ்லோவா தொடினான். அவள் தடுக்கினாள். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது இல்ல, உணர்றது. நீ ஒரு பிழைன்னு நினைச்சாலும் என் வாழ்க்கையில நடந்த ஒன்னும் ரிக்ரெட்டா இல்ல. நீயும் அந்த இரவும் தவிர. அவள் கண்ணு பனி போல சூடா இருந்தது. இப்படி எப்பொழுதும் தொடர முடியாது சாதிக். நான் உன்னை விட 3 இயர் சீனியர். ஆனா நம் இருவருக்கும் காதல் ஒரு வேகத்திலவே வந்திருக்கே. என்ன பண்றது? அதுக்கப்புறம் ரேவதி அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணினா. காலுக்கு ரிப்ளை இல்ல. அவன் வந்து கவுண்டருக்கே வந்தா. ஷிட் மூவ் அவே. ஆனா ஒரே ஒரு காலு அவளதான் செய்தாள். நீ இருக்கிறியா? மேல நாங்க வாசிக்கிற தேவதை மாதிரி ஒரு அழகு எழுதினான். அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் நானும் இருக்கிறேன்னு தெரியும்போது என் உடம்பு தாங்கல. அந்த நிசப்தமான வாய்ஸ் நோட்டில் அவள் அதிர்ந்தாள். அதோட தொடங்கியது ஒரு அதிர்ச்சி. ஆனா நேர்காணலாக மாறி மனதோட உறவாகியது. ஒரு நாள் ரேவதி சொன்னா, நீ என் வீட்டு வாசல் கடந்து என் உயிர் வாசலில் நுழைந்துட்டே. ரேவதி அதற்கப்புறம் கூட கொஞ்சம் தள்ளி நிக்க முயற்சி பண்ணினா. ஆனா சாதிக், அவன் வார்த்தைகளிலேயே அவளுக்குள் நடக்கிற வேகம் தெரிஞ்சுதே. அதை எப்படித்தான் மறைக்க முடியும்? ஒரு முறை அவன் அவளோட வீட்டுக்கு வந்தான். அவள் மெல்ல வாசல் திறக்க அவன் கையில் ஒரு சின்ன புத்தகம். அவளுக்கு டெடிகேட் பண்ணி எழுதிய கவிதை. பக்கம் பக்கமா அவளோட சிரிப்பு, அவளோட மெளனம், அவளோட தோளில விழும் கூந்தல் பற்றிய வரிகள். அவள் மௌனமா வாசிச்சிட்டு சொன்னா, இதெல்லாம் காதல் மாதிரி தெரியல, விரும்பாமவே தண்ணியில விழுந்தது போல இருக்குது, மூச்சு விட முடியாம. அவன் சிரிச்சான். அப்போ என்ன செய்யறது? நீயே கத்துக் கொடுத்துடு. அவள் ஒரு செகண்ட் அசையாம நிக்கிறாள். பிறகு மெதுவா அவன் சாய்ந்திருந்த மேசை பக்கம் போய் 2 கப் எடுத்துக் கொண்டு வந்தாள். இதுல ஒரு கப் சால்ட், இன்னொன்னு ஸ்வீட். நீயே டிசைட் பண்ணு. நம்ம லைஃப் எது? அவனோ ஸ்வீட்டை எடுத்தான். நீ இல்லாததுதான் சால்ட். நீ இருக்கிற வாழ்க்கைதான் ஸ்வீட். அந்த ஒரு இரவு கனவுகளோட இல்லை, அது டிசிஷன்ஸோட இருந்தது. அவள் சில்லென்ற காற்று போல அவன் ஷர்ட்டை தொட்டாள். அவன் மெதுவா அவளோட விரல்களை பிடிச்சான். நீ என் தோளில் ஒண்ணுமில்லாம சாய்ந்தாலும் என் உள்ளம் இதுவரைக்கும் எதுக்கும் இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகல. அவன் மெதுவா அவளோட முகத்தை கையில வாங்கி ஒரு உம்மா கொடுக்க முயற்சிக்க அவள் வந்தாள். ஒரு சிறிய அச்சம் இருந்தது. மெல்ல அந்த உம்மா துவங்கிய பிறகு ஒவ்வொரு டச்சில் கவிதை. அந்த இரவு வாசல் மட்டும் இல்ல, மனசும் தாண்டிவிட்டது. அந்த இரவுக்கு அடுத்த நாள் ரேவதி சுவற்றை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தா. சாதிக் மெதுவா அவளோட தோளில் சாய்ந்தா. இது சரியானதா? அவள் கேட்டா.
நாம சந்திக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் அழுத்தமா நிறுத்தி நம்மளை இங்க கூட்டி வந்திருக்கு. அது தவறு செய்யாது. ஆனா உலகம் 1 வாரம் போனது. ஏதோ மர்மமா சந்திக்கிறாங்க, வாசலில் மழையில காத்திருக்கிறாங்க, கால்ல காதலிக்கிறாங்க. ஆனா ஏதோ அச்சம். ஒவ்வொரு நிமிஷமும் சொசைட்டி கேட்கப் போகுது போல. ஒரு நாள் ரேவதி வேலைக்கே வரல. சாதிக் ஓடி போய் அவளோட வீட்டு வாசலில காத்திருந்தான். அவள் வந்தா, சாதிக், என் குடும்பத்துக்குள்ள வதந்தி. என் மகள் கேட்டா, அவன் உங்க பாய் ஃப்ரெண்டா? சொல்ல முடியல, மறுக்க முடியல. என் மனசு சத்தமா சொல்லிவிட்டது. அவனும் சும்மா இருக்கல. நான் எங்க அம்மாவிடம் சொன்னேன், நான் ரேவதியை காதலிக்கிறேன். அவளுக்கு அதிர்ச்சி. அப்புறம் அவங்க நாக்க கடிச்சிட்டாங்க. ஆனா ஓரமா என்ன பார்த்து சொன்னாங்க, அந்த பசங்க காலத்துல காதலிக்காம விட்ட உங்கள இப்போ ஒரு காதல் பிடிச்சிருக்கு. அதுல தப்பு என்னன்னு? அவளோ ஒரு மௌன சிரிப்பு. நீண்ட நாள் கழித்து அந்த மாலை இருவரும் கடற்கரை போனாங்க. மெதுவா சேர்ந்து நடந்தாங்க. சொற்கள்லாம் தேவையில்லாத அளவுக்கு நிறைந்திருந்த உணர்வுகள். அவள் சொன்னா, நான் பிஞ்ச பசங்க கூட இருப்பதில்ல சாமர்த்தியம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீயோ எனக்கு என்னென்னமோ கற்றுத்தந்த உணர்வுக்குரியவன். அவன் சிரிச்சான். அவளோட கைய பத்தினான். நீ என்னோட முதல் காதல் இல்ல, ஆனா நீ என் கடைசி காதலாகவே இருக்கணும். 2 வருடங்கள் கழிச்சு சாதிக் ஒரு வெல்நோன் ஆத்தர் ஆகிட்டான். அவன் எழுத்துக்கள்ல எல்லாமே ஒரு நிதானமான தீ இருந்தது. வாசிச்சவங்க சொல்வாங்க, இதுல ஒருத்தி இருக்காங்க. அவள் பேரு சொல்லல, ஆனா அவர் எவ்ரி லைன்ல ஒளிஞ்சிருக்கு. ஒரு நாள் அவன் புது புத்தகம் லான்ச் பண்ணும் ஈவெண்ட். காசி தியேட்டர் மாதிரி மெல்லிய இசை. கிரவுட் சைலண்டா காத்துக்கிட்டது. அவளும் வந்திருந்தாள். சாதிக் பேச ஆரம்பித்தான். எனக்கு ஒரு காதல் இருந்தது. ஒரு மழையில தொடங்கியது. அத மழை மட்டுமே அல்ல, என் உயிரும் நனைச்சு விட்டது. அவள் என் முதல் முத்தம் அல்ல, ஆனா என் வாழ்நாளை டிஃபைன் பண்ணிதவள். இப்போ அவளிட்ட சொல்ல ஆசை. உன் வயசு என் கவிதையையே முதிர்ச்சி பண்ணிச்சு. நீ தொட்டது என் மேனி இல்ல, என் உயிர். அந்த கிரவுட் சைலண்ட். அப்புறம் ஒரே கிளாப். விசேஷமா லான்ச் காப்பீஸ் எல்லாத்துலேயும் ஹேண்ட் ரிட்டன் மெசேஜ். டு த வுமன் ஹூ டாட் மீ லவ் ஹேஸ் நோ ஏஜ், ஓன்லி டெப்த். ஈவெண்ட் முடிந்த பிறகு அவள் மட்டும் ஒரு இண்டிபெண்டன்ட் பப்ளிஷரா இருந்தவரோட பேசிக்கிட்டு வெளியே போனாங்க. சாதிக் பார்த்தான். அவள் திரும்பியும் பார்த்தாள். அவள் நெற்றியில ஒரு சின்ன திரிவு. ஆனா புன்னகையோ, இனி உன் ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் வாழறேன். காதல் சில